ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லாமே. ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய், ஒவ்வொரு ஆண்டும் இந்த 21 நாள் உபவாச ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாய் அந்த உபவாச ஜெபத்தில் அநேக நன்மைகளும் கிருபைகளும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எத்தனையோ நன்மைகளையும் அதிசயங்களும் கடந்த ஆண்டில் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. சபையார சத்தமாக உயர்த்த சத்தத்தோட அல்லேலூயா என்று கர்த்தரை ஆர்ப்பரிப்போம். ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். எல்லோரும் கைகளை உயர்த்தி தேவனுக்கு நேராக ஒரு விஷயம் நம்மளை தாழ்த்தி இந்த முதல் நாளில் அன்று சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த உபவாச நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, அன்பின் பிதாவே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லவராக இருக்கிறீர். அதற்காக எங்கள் 24 ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த 21 நாளும் தேவனுடைய பிரசன்ன மகிமை அபிஷேகம் வல்லமை எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 21 நாளும் உபவாசிக்க எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். உமது கிருபை அளவில்லாதபடி காணப்படட்டும். ஆண்டவரே, எந்த தடைகளும் வராதபடி இயேசுவின் நாமத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களையும் ஒரு ரத்தத்துக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வன் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம். ஜெபக்கே நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு 2-3 நிமிஷம் நல்ல கைகளை உயர்த்தி நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார், இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், கிருபை உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி நன்றாய் அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, எங்கள் இருத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை நீர் செய்த சகல உபகாரங்களுக்காகவும் சகல நன்மைக்காகவும் நீர் பாராட்டின கிருபைக்காகவும் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது கர்த்தாவே, இந்த முதல் நாளிலே உமது பலனை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களுக்கு பலனாய் இருப்பீராக, எங்களுக்கு பலனாய் இருப்பீராக. ஒரு புதிய அபிஷேகத்தினால், ஒரு புதிய வல்லமையினால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே இந்த வேளையில எங்களோட பிரசன்னமாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் சகலத்தையும் புதிதாக்குறவர். யார் விசுவாசிக்கிறீங்க இந்த காலவேளையில? நம்மளுடைய தேவன் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். ஹல்லேலூயா. இந்த 21 நாள் உபவாசத்துல இந்த முதல் நாள் தேவனுடைய சமூகத்திற்கு தேடி வருகிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, எல்லாம் பழையவனும் கடந்து போயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. புதிய ஆசீர்வாதங்களை, புதிய காரியங்களை, புதிய நன்மையினால உங்களை முடி சுட்ட போகிறார் தேவன். விசுவாசிக்கிறவங்க எல்லா கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஏசாயா 64:8 இவ்விதமாய் சொல்லுகிறது பிரியமானவர்களே, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லோருக்கும் தேவன் ஒருவரே பிதாவா இருக்கிறார் பிரியமானவர்களே. நம்ம எல்லாருமே அவரோட கரங்களை களிமண்ணா இருக்கிறோம். அவர் மட்டும்தான் நம்மளை உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்ம எல்லாமே அவரோட கரத்தின் கிரியைகள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட சொல்லுகிறேன், இந்த முதல் நாள்ல, உபவாச நாள்ல உங்களையும் உங்கள் சகல காரியங்களையும் தேவனுடைய சமூகத்துல முழுமையாய் ஒப்பு கொடுத்துருங்க. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதை எப்படி உருவாக்க வேண்டும், எப்படி அழகுள்ளதாய் வணிய வேண்டும் என்று. இன்றைக்கு சொல்லுகிறேன், மிதிக்கப்பட்ட மண்ணாய் நீங்க வந்திருக்கிறீங்களா? மகத்தான சித்தத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நிறைய வேலையில நீங்க ஒரு மிதிக்கப்பட்ட மண்ணாய் காணப்படலாம். ஆனா இன்றைக்கு ஒண்ணு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, மகத்தான சித்தத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் புடமிட்ட மண்ணாய் நீங்க காணப்படலாம்? உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தையும் பெரிய திட்டத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க. இந்த வேளையில முழுமனதா இந்த வேளையில உங்களை ஒப்பு கொடுங்க. ஏனால் அவர் உங்களை உருவாக்கும் பொழுது அழகாய் உருவாக்குவார். ஹல்லேலூயா. உங்கள் பாத்திரம் இன்றைக்கு வெறுமையாய் நீங்க வந்திருக்கலாம். இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்க பாத்திரம் சந்தோஷத்தால் நிரப்பப்படும், சமாதானத்தினால் நிரப்பப்படும். இல்லாதவைகளை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்க வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. அப்படியாய் கூடாதவைகளை கூட வைக்கிற தேவன் உங்கள் மத்தியில கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு நன்மையும்
பாக்கியமும் உண்டாகும், சுகம் உண்டாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கூயவனே கூயவனே, படிப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே என்று சொல்லி தேவனை நோக்கி பாடுவோம். ஹல்லேலூயா. ஜீசஸ், ஆமென். முற்றிலுமாய் இந்த நாளில் ஒப்பு கொடுத்துருங்க. உங்களையும் உங்களுடைய காரியத்தையும் ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாய் அதிசயமாய் உங்கள் வெறுமையான பாத்திரத்தை அவர் நிரப்ப வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு இந்த கால வேளையில அதை தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் புதிதாக்கும் தேவன். கூயவனே கூயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கூயவனே கூயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் நிறுத்து தள்ளாமலே. ஆமாண்டவரே, எஸ் லார்ட். நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. கூயவனே கூயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவோரில்லையே. விலையெல்லாமும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. கூயவனே கூயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கி மெய்வழி விட்டு கண் போன போக்கை பின்பற்றினேன். கண்டதில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் உம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. கூயவனே கூயவனே, என் படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பிரியமானவர்களே, இந்த வேளையில முழுமையாய் உங்களுடைய காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துருங்க.
சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு களிமண் ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லை. அல்லேலூயா. இந்த வேளையில உங்க படிப்போ, உங்கள் அந்தஸ்தோ, உங்க வேலையோ, அப்படியாய் கூட உங்கள் சம்பாஷணையோ எல்லாம் செய்ய முடியாது பிரியமானவர்களே. தேவன் ஒருவர் தான் உங்கள் காரியங்களை கையில எடுத்து செய்ய வேண்டும். இன்றைக்கு முழுமனதாய் இந்த முதல் நாளில் அவரோட கரத்துல ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே நான் பலனற்று இருக்கிறேன், ஹல்லேலூயா, நான் பலனற்று இருக்கிறேன் என்று சொல்றேன் யாவருக்கும் கர்த்தர் பலனா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒருவரே பலனா இருக்கிறார். உங்களை தாங்கி பிடிக்க அவர் இருக்கிறார். உங்கள் காரியங்களை சரி செய்ய அவர் இருக்கிறார். உங்கள் காரியங்களை எடுத்து நடத்த அவர் இருக்கிறார். இதோ தோல்வியை கண்ட உனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க அவர் பெரியவரா இருக்கிறார். அவர் ஜெய கொடுக்கிற கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீ சுகமில்லாதபடி காணப்படலாம். இந்த வேளையில தேவன் ஒரு அற்புத சுகத்தை உனக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எதுல சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் நீ கடந்து போகிறாயோ, கர்த்தர் இன்றைக்கு இந்த கால வேளையில அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இதன் வாழ்க்கையில கூடல ஆண்டவரே, இது இல்லை என்று நீ ஏங்குகிறாயோ, கர்த்தர் உனக்கு கூட செய்வார். அவர் உருவாக்குவார். அவர் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இந்த வேளை விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் இந்த உபவாசத்துல கடந்து போ. ஹல்லேலூயா. இதுவரை நீ பெற்றுக் கொள்ளாத இருக்கலாம், இதுவரை உனக்கு நடக்காம இருக்கலாம். ஆனா நீ விசுவாசி இந்த நிமிஷத்துல இருந்து, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் புதிதாய் உருவாக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் எனக்காக செய்வார் என்று இப்பொழுது இந்த நிமிஷத்துல நீ விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை உன் வாழ்க்கையில கிரியை செய்கிறதை நீ காண்பாய் மகனே, நீ காண்பாய் மகளே. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட இந்த உபவாசத்துல சந்தோஷமாய் கர்த்தருக்குள் எப்பொழுதுமே சந்தோஷமாய் இருங்கள் என்று சொன்னது போல சந்தோஷமாய் கடந்து போங்க. கர்த்தர் அதிசயங்களை, உங்கள் கண்கள் அதிசயங்களை காண பண்ணுவார். ஹல்லேலூயா. காண பண்ணுவார். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எவ்வளோ பெரியவர், பெரிய காரியங்களை, மகத்துவமான காரியங்களை, அதிசயங்களை செய்கிறவரை நோக்கி ஆண்டவரே இந்த 21 நாளும் உமது பாதப்படியில் அமர்ந்திருக்கிறோம். இதோ களிமண்ணாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பாத்திரத்தை நீர் வணைந்து நீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ கபலா ஷதலா ஓ ரிஹாந்தலா கபா ஓ ரிகபலோ ஷதல போதிரியாதரபா கபா. பரிசுத்த ஆவியானவரே, இதெல்லாம் நீங்க கையில எடுத்து ஆண்டவரை கண்ட்ரோல் பண்ண வேண்டுமோ, கர்த்தர் செய்து கண்ட்ரோல் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் காரியங்களை கையில எடுப்பீராக, உம்முடைய கரத்துல எடுப்பீராக, உம்முடைய கரத்துல எடுப்பீராக, இந்த நாளில எடுப்பீராக ராஜா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, உமது வல்லமை பெரிது, மகா பெரிது. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே எங்களோட கூட இருப்பீராக. இந்த ஆராதனை உமது பாதப்படியில சமர்ப்பிக்கிறோம். தேவன் தாமே எங்கள் மத்தியில கிரியை செய்யும்படியாய், இது எங்களோட பேசும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உமது தாகத்தோடு தேடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு அற்புதமாய் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படியாய் கூட இந்த ஆராதனை உமது பாதப்படியில சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஜெபித்து நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி அமர்வோம் பிரியமானவர்களே. God is so good. தொடர்ந்து எங்களோட உபவாசிங்க, தொடர்ந்து இதை பாருங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரோட சமூகத்தில் இந்த விசேஷத்த நாளில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த 21 நாட்கள் உபவாசத்தை தேவனோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த முதல் நாள் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் எங்களோட இடப்பட போவதற்காக நன்றி. உம்முடைய தெய்வீக பிரச்சனை எங்களை ஆளுகை செய்ய போகிறது. பரலோக தேவனே, எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீரோ நிச்சயமாக இந்த 21 நாட்களுக்குள்ளாக எங்களை மறுரூபப்படுத்த போகிறீர். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி கர்த்தரோட சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தோடு, தேவ ஞானத்தோடு, தேவனோட அறிவுரையோடு, தேவனோட இரக்கத்தோடு இந்த 21 நாட்களும் என் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவ ஆவியானங்களை நடத்துவீர். என் தேவ பிரச்சனைகளை நடத்தட்டும். எங்களோட மன விருப்பத்தின்படி அல்ல, உம்மோட சித்தத்தின்படி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வாய்களை திறந்து இருக்கிறவர்கள் ஆமென் சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைங்க, இந்த காலைவேளை உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்க யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. தேவனோட வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. இந்த 21 நாட்களும் தேவைகளுக்காக வராதீர்கள்,
நான் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி, நான் மகா பெரிய தேவன், நான் மகத்துவர் என்று தெரிந்து கொள்வதற்காக வரும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளை, இந்த 21 நாட்களும் தயவு செய்து எனக்கு ஆண்டவரே இது செய்யும் ஆண்டவரே, எனக்கு இது செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜெபத்துக்கு வராதீங்க. ஆண்டவரிடத்துல மட்டும் வந்து பாருங்க. நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா செய்கிற தேவன். என் தேவன் எப்போ சொல்ற மை காட் இஸ் ஆல்வேஸ் குட். என் தேவன் எல்லா இடத்துலயும் உண்மையானவர், அவர் நல்லவர். ஆமென் சொல்லுவோமே. உண்மையா சொல்ல, நான் சரிக்கு விழுந்தாலும் என் தேவனிடத்தில் நீ நல்லவர் தான் சொல்லுவேன். எனக்கு ஏதாவது கிடைக்காவிட்டாலும் என் தேவனை நல்லவர் தான் செய்கின்றார். என் தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்கிற உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த கால வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் வேதம் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம் விதமாக சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவு. 21 நாட்கள் நீங்கள் தேவ சமூகத்தில் தேடி வருகிற உங்களை பார்த்து சொல்கிறார், ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு 21 நாட்களுக்கு பின்பாக ஒரு பெரிய அற்புதமும், ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய சேமத்தையும், பெரிய மகிமையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அது உண்மை, சத்தியம், யாரால மாற்ற முடியாது. விசுவாசம். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நன்மையானது நடக்கும் என்று விசுவாசத்தோடு தொடர்ச்சியாக இந்த 21 நாட்களும் கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், முடிவில் நீங்கள் காணாததை நீங்கள் காணும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் வேதம் மத்திய 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதனால சபையாரே இதை பார்த்து கொண்டு இதன் மூலமாக 21 நாட்கள் சபையாக ஜெபித்து முழங்காலிட்டு இருக்கிற 21 நாட்கள் இருக்க போகிற யாவருக்கும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. 21 நாட்களும் என் தேவனை நீங்க தேடுவீர்களானால் என்னால் ஆணிதரமாக சொல்ல முடியும், something is going to happen in your life. Hallelujah. இந்த 21 உபவாச நாட்களே தேவனை தேடின பிறகு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் விசுவாசிக்கிறேன். சபையாரோ வந்த யாவரையும் பார்க்கிற யாவருக்கும் தொடர்ச்சியாக 21 நாட்கள் தேவன் எங்களோட பிரயாணம் பண்ண போகிற அன்பான சகோதர சகோதரி, நிச்சயமாக ஒரு நன்மை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். Hallelujah. My God is a good God. என்னால் ஆணிதரமாக சொல்ல முடியும், He is a good God. இந்த இத்தனை ஆண்டுகள் சபைகள் நடத்தி கொண்டிருக்கேன். இது வரைக்கும் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் என் தேவன் நல்லவர். அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென் சொல்லுவோமே. சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம். இன்றைக்கு சபையில இந்த 21 நாட்கள் தேவனை நோக்கி பார்க்க வந்த தேவ பிள்ளைகளை அவர்களை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நான் தீர்க்க தரிசனமாக வார்த்தை கடந்து வருகிறது உங்களுக்கு, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். You won't be put to shame. You will not be put to shame. நிச்சயமாக சொல்கிறேன், 21 நாட்களுக்கு முன்பாக இதுவரைக்கும் வெட்கத்தின் பாதையில போயிருப்பீரானால் உங்கள் முகங்கள் வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் முகத்தை பிரகாசிக்க வைப்பார். நம்முடைய இருதயத்தில் அவரை மாற்ற நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா என்னால் தேவ சமூகத்தில் காத்திருப்பது கர்த்தர் சொன்ன 21 நாட்களுக்கு பின்பாக ஒரு மகிமையான காரியம் சபைக்கும் சரி, சபையை சார்ந்திருக்கும் சரி, பார்க்கிற யாவருக்கும் ஸ்தாபிக்கும். ஏனென்றால் என் தேவன் ஒரு புதிய பாத்திரமாக கர்த்தர் நம்மளை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. மத்திய 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாரத்தோடு வந்திருக்க அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் இந்த 21 நாட்கள் அவர் சமூகத்தில் உங்களை அழைக்கிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் நிச்சயம் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாரத்தோடு வருவீர்களானால் நிச்சயமாக என்னால் சொல்லப்படும் இந்த 21 நாட்களுக்கு பிறகு உங்கள் பார சுமைகள் எல்லாம் மாற போகிறது. ஹல்லேலூயா. எதிர்பார்ப்போடு வாருங்கள், விசுவாசத்தோடு வாருங்கள், வாஞ்சியோடு வாருங்கள், நம்பிக்கையோடு வாருங்கள். ஹல்லேலூயா. இந்த 21 நாட்கள் விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, வாஞ்சியோட, உறுதியோட கலந்து கொள்ளும் பொழுது நீங்கள் விசேஷமா எல்லா வேலைக்கு போகிறபடியாக இந்த குறிப்பிட்ட நேரத்தில் உபவாசம் இருந்து இந்த வார்த்தையை கேட்டு மத்திய வேளையில் நீங்கள் முடிக்கும் போது உண்மையாக சொல்லுகிறேன், என் ஜீவனுள்ள தேவன் யார் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது இந்த முதல் நாள் கர்த்தரோட வார்த்தை கடந்து வருகிறது. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழி. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஹைலைட்டா சொல்லுகிற பாத்திரம் நிரம்பி வழிகிறது. முதலாவதாக நிரம்பி வழிய வேண்டுமானால் நம்மோட பாத்திரம் புதிதாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பாத்திரத்தை அழுக்கோடு
துர்நாற்றத்தோட வச்சிருக்கும் போது அற்புதங்களை காண முடியாது. இந்த 21 நாட்களை உங்களோட பாத்திரங்களை கர்த்தர் புதிதாக்கி, கர்த்தர் மேன்மையாக்கி, கர்த்தர் சதையாக்கி, இந்த பாத்திரத்தை அவரோட மன விருப்பத்தின்படி கர்த்தர் செய்ய விரும்புகிறார். தேவ செய்தியின் தலைப்பானது என் பாத்திரத்தை புதுப்பியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பானது, தேவ செய்தியின் தலைப்பானது என் பாத்திரத்தை புதுப்பி. வெள்ள வாய் திறந்து சொல்லுவேன், என் பாத்திரத்தை புதுப்பியும், என் பாத்திரத்தை புதுப்பியும். இந்த 21 நாட்களும் உங்களோட பாத்திரத்தை கர்த்தர் புதுப்பித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு கோல்டு காயின் எடுத்துக்கொண்டு போயிட்டு கழுத்துல மாட்டி போன அழகு இருக்காது. அதே ஒரு தட்டாங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை அழகுபடுத்தி அந்த கோல்டு செயினை கொடுக்கும்போது மற்றவங்க பார்க்கிறபடி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அதை காட்டிலும் என் தேவன் இன்னைக்கு பாத்திரத்தை வடிவமைக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார். நீங்கள் உங்கள் வாயினால சொல்ல வேண்டும், என் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. வாய் திறந்து சொல்லுவோமே, என் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. எல்லா வெறுமையும் எல்லா சிறுமையும் கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த பாத்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய நடைகளை குறித்து, நம்முடைய உடைகளை குறித்து, நம்முடைய உறவுகளை குறித்து, நம்முடைய ஞானத்தை குறித்து, நம்முடைய சுபாவங்களை குறித்து எல்லா விதத்தையும் இந்த பாத்திரத்தில் அடங்கி இருக்கிறன்னு தேவன் சொல்லுகிறார். இந்த பாத்திரத்தை குறித்து வேதாமத்தில் மூலமாக என்ன உங்களுக்கு காண்பிக்க முடியுமானால், எரேமியா 14ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தின் மூலமாக தேவன் ஒரு குவியன் என்று நமக்கு தெரியப்படுத்துகிறார். நம்மை அவர் ஒரு தேவன் என்று மாற்றமல்ல, ஒரு குவியனாக இருந்து என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சித்தரிக்கத்தக்கதாக இன்றைக்கு உங்களோட பேச விரும்புகிறார். கர்த்தர் இந்த காரியத்தை எரேமியாவுக்கு தீர்க்க தரிசனத்தில் காண்பிக்க பிறகு சொல்லும் காரியம் வேத வசனம். எரேமியா 18:6 வாசிப்போமானால், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்ய கூடாதோ என்று. இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களை முகமுகமாக பார்த்து சபையில தேவ பிரசன்னத்தோடு சொல்லுகிற வார்த்தை, மகனே மகளே, இந்த குயவன் செய்தது போல. அதுக்கு முன்பாக இஸ்ரவேல் குடும்பத்தாரே, நாம் இஸ்ரவேல் ஜனமாக கார்ந்திருக்கிறபடியாக இந்த குவையன் செய்வது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது யார் சொல்ற? செய்யக்கூடாதா? He can do anything. இந்த காலவேளை கர்த்தர் சொல்றாரு, என்னால செய்யக்கூடாதோ? இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இன்றைக்கு நம்முடைய தேவன் இந்த இஸ்ரவேல் வீட்டாரை உங்களை இணைத்து ஒப்பிட்டு கொடுத்து, இந்த குவியனுக்கு செய்கிறது போல நான் உங்களுக்கு செய்வேன், நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம்ம மனுஷன் கையில இல்ல, தேவனுடைய கையில் இருக்கிறோம். ஒரு சாதாரண மனிதன் அழகாக ஒரு பாத்திரங்களை வடிவமைக்க முடியுமானால், சர்வத்தையும் படைத்த தேவன் உங்களை அழகாக இந்த 21 நாட்களை வடிவமைக்க போகிறார். விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு எப்படி வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது, ஆனா என்னால ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும், பார்க்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, உன் பாத்திரத்தை அழகாக வடிவமைக்க போகிறார். வந்திருக்க தேவ ஜனங்கள் உன் பாத்திரத்தை வடிவமைக்க போகிறார். ஏனென்றால் அன்பான தேவர்கள் நம்முடைய வெளிப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்கிறோம், வெளிப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்கிறோம், ஆனால் உள்புறத்தில் அநேக அசுத்தங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் சொல்லவில்லை, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆதாரமாக உங்களை வேதத்தை பகிர்கிறது என்னால் சுட்டி காண்பிக்க முடியும். மத்திய 23ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்படியே நீங்களும் மனுஷனுக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை தேவன் உங்களுக்கு ஏதோ நிரப்ப வராருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பாத்திரம் வெளியே பலபலான்னு இருக்கு, ஆனா உள்ள அழுக்கா இருக்கும் பொழுதுனா ஆண்டவரோட அபிஷேகத்துல ஊத்துவாருன்றீங்க, ஊத்த மாட்டார். ஏன்னா உள்புறம் எப்படி இருக்கிறது? அழுக்கா இருக்கிறது. இன்றைக்கு அந்த குவியன் சொல்றாரு, மகனே மகளே, நீ have come to me in the presence of the Holy Ghost, நீங்கள் என் கையில் இருக்கிறீர், நான் அதை சுத்தம் செய்து இந்த 21 நாட்களுக்குள்ள இதுவரைக்கும் நிரப்பாததை உன்னை நிரப்பி பிறர் பார்க்கும்படி வழிய செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. இட்ஸ் a supernatural God. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தான் அந்த பாத்திரம். அந்த பாத்திரத்தை அவரால மாற்றும் நிரம்பி வழிய வைக்க முடியும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு குவியன் இருக்கிற நம்மிடத்துல அதை செய்ய விரும்புகிறார். நம் களிமண்ணாக மாறும் பொழுது அவர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம், நான் மண்ணு. அவரால் தான் மாற்ற முடியும். நீங்க பொண்ணு நினைச்சீங்க, உண்மையா சொல்றேன், நீங்க மண்ணு தான். ஹல்லேலூயா. நீங்க பொண்ணு போற வேலையை காட்டலாம், ஒன்னு சொல்லுவேன், நான் மண்ணு. சொல்லுங்க, நான் மண்ணு. அவரால் மாற்றுவார்.
ஏன்னா கடைசியில் எங்க போறோம்? மண்ணுக்கு தான் போறோம். இருக்கிற வரைக்கும் ஆவுன்னு வாங்க, ஆனா கடைசி சொல்ல கடைசியா மண்ணு தான். பிரதர் வாங்கணும், நம்ம கூட இருக்கிறவங்க பிரதர் போயிடுறீங்களேன்னு சொல்லுவோம், ஆனா மண்ணு ப்ளீஸ் வாங்கணும். இதனால் அன்பான தேவ பிள்ளைகள், அதுதான் நிரந்தரம். அந்த நிரந்தரத்துக்கு முன்பாக இந்த பாத்திரத்தை பிறர் பார்க்கும்படி உன் பாத்திரத்தை மகிமையாக வைக்க போகிற என்று விசுவாசிக்கும். நம்மோட ஆண்டவர் வெளிப்புறமும் உள்புறமும் சுத்தமா இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நம்முடைய ஜெபம் என்னவா இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே இந்த உபவாச நாளில் என்னோட பாத்திரம் நிரம்பி வழிவதற்கு என்னை மாற்றி அமைத்து நிரப்ப செய்யும் என்று ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர், my Lord, change my attitudes, change my everything. எல்லாத்தையும் நீங்க மாற்றி கர்த்தர் நடத்துவார். ஒருவேளை 21 நாட்களுக்கு முன்பாக ஆண்டு சொல்றார், உங்க வீட்டை விசாலமாக்க போகிற, எல்லாம் புதிதாக கொடுக்க போறேன்னா இப்போது என்ன பிளான் பண்ணுவீங்க? எல்லாத்தையும் பழசெல்லாம் வெளியா? இப்போ ஆண்டு ஒரு ஓமைக்காக சொல்றேன், 21 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு பெரிய சோஃபாவை கொடுக்க போறேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்க பழைய சோஃபாலாம் அது ஒரு வாரம் இருக்குன்னு சொல்லுவீங்க. அது முதல்ல டிஸ்போஸ் பண்ணீங்க. நான் சொல்றேன், டிஸ்போஸ் பண்றதெல்லாம் கர்த்தர் டிஸ்போஸ் பண்ண போறாரு. புதிதாக காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். அல்லையா? யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானால் அதை கண்டிப்பாக நிச்சயம் கொடுப்பார். வசனம் சொல்றது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிட்டாரான்னு சொல்லுங்களேன். சகலமும் அவர் மூலமாய், அவரால் மாற்றம் தான் உண்டாகும். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு சகலத்தையும் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆண்டவர், நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு வராதீங்க, நாங்க உங்க பார்க்க வரோன்னு வாங்க. நீங்க நினைப்பதற்கு வேண்டும் அதிகமாக செய்வார். உங்க பாத்திரம் நிச்சயமா அந்த 21 நாட்களுக்கு பிறகு உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறத நீங்க பார்க்க மாட்டீங்க, பிறர் பார்ப்பாங்க. உங்க பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா! அதுதான் தேவனோட வல்லமை. ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாக 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி, என்ன சொல்றாரு? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி, என்னவா? பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். வேதத்தில் அழகாக கர்த்தர் அன்றைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கிற வார்த்தையானது பூமியை நிரப்புங்கள் என்று. ஹல்லேலூயா! நம்முடைய பாத்திரம் நிரம்பத்தக்க கூடியதாக மாறும் பொழுது முதலாவதாக அவர் நம்மோட பாத்திரத்தை நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உபவாச நாள்ல உங்களை ஒரு அடையாளமாக வைத்து உங்கள் பாத்திரத்தை கர்த்தர் நிச்சயமாக நிரப்ப போவதை யாராலும் மாற்ற முடியாது. உண்மையா சொல்றேன். நீங்க இனி 21 நாட்களுக்கு பின்பாக your soul, your body, your spirit, everything is going to change. உன் ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை எல்லாம் நிச்சயமாக மாற்ற போகிறீர்கள் என்றால் இது மனுஷன் பேசல, தேவன் பேசுகிறார். உன் பாத்திரத்தை புதிதாக்க விரும்புகிறார். அன்பான தேவப்பை எல்லா கைகளும் உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே நான் மண்ணு. சொல்லுங்க, எல்லாம் வாய்த்து, நான் மண்ணு. என் பாத்திரத்தை வணைந்து உள்புறமும் வெளிப்புறமும் பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதத்துல நிரப்பணும் கேட்கும் பொழுது உண்மையாக சொல்ல, இப்ப இருக்கிறத காட்டிலும் நிச்சயமாக ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது உலக ஆஸ்தியை காட்டிலும் பரிசுத்த தேவனோட அபிஷேகம் உள்ள வருமானால் உங்கள் மகிமை நடக்கும். ஹல்லேலூயா! பவுல் பாத்திரத்தை நிரப்பி இருந்தாரு, நடக்கும் பொழுது சுகம். பேதுரு பாத்திரம் நிரம்பி இருந்தது, பார்க்கும் பொழுது சுகம். என் தேவன் வல்லமையான தேவன். அந்த பாத்திரம் எல்லாம் வேதத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு பாத்திரமும் அவரோட அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கிறது. அந்த பாத்திரமாக உங்களை வடிவமைத்து பிறருக்கு அந்த பாத்திரமாக மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா! போதும், குண்டு சட்டிலே ஓட்டுனது போதும். குண்டு சட்டை தெரியும் உங்களுக்கு, அப்படியே ஓடிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, 21 நாட்கள I want you make it a new vessel. ஒரு புதிய பாத்திரமா கர்த்தர் வைக்க விரும்புகிறார். இந்த நாளில் எல்லாரும் சேர்ந்து சொல்லும், ஆண்டவரே என் பாத்திரத்தை நிரப்பும்.
சொல்லுங்க, என் பாத்திரத்தை நிரப்பும். சொன்னீங்க நிரப்பப்படும், சொல்லனா விட்டுடுவேன். என் பாத்திரத்தை நீங்க கேளுங்களேன், ஏதோ ஒன்று நிரப்ப போறார். பார்க்குற உங்களுக்கு என் பாத்திரத்தை நிரப்புன்னு சொல்லுங்க. நீங்க நினைப்பதற்கு வேண்டுவதற்கும், நீ எனக்கு ஒருவேளை ஆண்டவரே எனக்கு இது கொடுத்தா போதுன்னு நினைப்பீங்க, ஆனா இதை காட்டில மேன்மையா கொடுப்பேன். ஹல்லேலூயா. யாருன்னா மேன்மையா கொடுத்தா வானனுவீங்களா? வானனா ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க அப்பா நீங்க நினைப்பதுக்கு மேன்மை கொடுக்க விரும்புகிறார். இந்த 21 நாள் உண்மையா சொல்லுகிற இந்த பாத்திரத்தை பர்ஃபெக்ட்டா முதல் நாளே உங்களுக்கு சொல்றாரு, நிரம்பி வழிவைக்க போகிறார். லூக்கா 11:10 சொல்லுகிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ள, எவனும் பெற்று. இந்த நாள்ல பார்க்கிறவர்களும் வந்த யாவருக்கும் கேளுங்க, அன்றைய பாத்திரம் நிரம்பணும், அன்றைய பாத்திரம் நிரம்பணும். அந்த நாளில் விசேஷமா லூக்கா 1ஆம் அதிகாரம் 37 சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த பாத்திரத்தை குறித்து ஒரு வரியில ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். வேதம் அழகாக சொல்லுகிறது, இந்த பாத்திரம் நிரம்பும் பொழுது அவர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால் நிரப்புங்கப்பா. சொல்லுவோம், நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, 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 உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. சொல்லுவோம், நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை கிருபையால நிரப்புங்கப்பா, 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 என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. அவர் நிரப்புகிற தேவன். லூக்கா 1:30 சொல்லுது, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆதியாகமம் 1:28 வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். ஆனா அன்பான தேவ பிள்ளைகளே, பூமி இருந்தது, அந்த பூமி எப்படி இருந்தது? ஹல்லேலூயா. ஒரு கேள்வி, ஆண்டவர் நிரப்புங்கன்னு சொல்லிட்டார், ஆனா பூமி நோவ இருந்தது, அந்த பூமி எப்படி இருந்தது என்று வேதவசனத்தை பார்க்கும் பொழுது நிரப்புங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆதியாகமம் 1:2 வாசிக்கும் பொழுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. எப்படியா? வெறுமையா இருந்தான், அதாவது காலியா இருந்தது. நம்ம சபையில சேர் எல்லாம் எதுவும் போடலன்னா எப்படி இருக்கும்? காலியா இருக்கும், வெறுமையா. பூமி வெறுமையா இருக்கு, ஆனா நிரப்புங்கன்னு சொல்றார். வெறுமை, இருள் சூழ்ந்து இருந்தது. அன்பான தேவன், நம்முடைய தேவன் காலியாக வெறுமையா பூமியை மேல் தம்முடைய வல்லமையான வார்த்தையை, வெறுமையை இருந்த பூமியை ஒவ்வொரு நாளும் அந்த 6 நாட்கள் மகிமையினால நிரப்பினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. முதல் நாள் நான் சொல்லுகிறேன் விசுவாசத்தோடு, வெறுமையா இருக்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் நிரப்ப போகிறார். He's a supernatural God. பரிசுத்தத்துல வெறுமையா இருக்கீங்களா? நிரப்ப போறார். இருள் அடைந்து இருக்கிறீங்களா? அபிஷேகத்தை நிரப்ப போகிறார். ஒன்றுமில்லாமல் இருக்கிறான், கர்த்தர் நிரப்ப போகிறார். அன்பான தேவன், நம்முடைய தேவன் காலியாக வெறுமையா அந்த பூமியை தம்முடைய வல்லமையின் வார்த்தையினால வெறுமையை மாற்றினார் வேதவசனம் சொல்லுகிறது. வெளிச்சத்தினால நிரப்பினார், தாவரங்களால நிரப்பினார், அநேக காரியத்தை கர்த்தர் 6 நாட்கள் நிரப்பினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எப்படி நான் ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்த பூமியை கர்த்தர் நிரப்பினாராம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிரப்பும் பொழுது எல்லா ஒழுங்கின்களும் கடந்து போயிடும். அன்னைக்கு பூமி இருந்தது, ஆனா எப்படி இருந்ததா? வெறுமையாவும் எல்லாம் குப்பை அப்படி இருக்க வருது. ஆனா தேவனோட வார்த்தை அனைத்தையும் ஒழுங்குபடுத்துகிற தேவன் தான் இன்றைக்கு இந்த பூமியை போல பாத்திரமாக இருக்கிற சில வெறுமையான காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் உள்ள இருக்குமானால், இருள் அடைந்திருக்குமானால் கர்த்தரோட வார்த்தையினால் அகற்றி அதை நிரம்பத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். இந்த உபாச நாளில் நாம் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே என் விசேஷன் படிப்போ, என் வேலையோ, என் வருமானம் மாற்ற முடியாது. இந்த பாத்திரத்தை உங்களோட வார்த்தையால மாற்ற பாத்திரத்தை மாற்ற முடியும். Through His word everything changed. இருளா இருந்தது, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், வெளிச்சம் உண்டாவதாக.
ஒருவேளை இருளோட வந்திருக்கலாம், காரியங்களை பார்க்க முடியாமல் இருக்கலாம், கேட்க முடியாமல் இருக்கலாம், உடைக்கப்பட்டிருக்கலாம், ஐயோ பிரிவின் ஆகிவிட்டு இருக்கலாம். ஒன்னே ஒன்று சொல்ற, ஆண்டவர் நான் கோவையன், நீ என் கையில் இருக்கிற, உன் பாத்திரத்தை என்கிட்ட கொடு, நீ என் கையில முழுமையா வர பொழுது உன் பாத்திரத்தை அழுகுபடுத்த நான் இருக்கேன். ஹல்லேலூயா. நம்ம பாத்திரத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரே முடியாது. ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த பாத்திரத்தை கர்த்தர் மாற்றி அமைக்கிற தேவனா இருக்கு. ஹல்லேலூயா. இந்த 21 நாட்கள் அநேக பாத்திரங்களை குறித்து உங்களை பேசுவேன். என் தேவன் நிச்சயமாக முதல் ஒரு வீட்டுக்கு ஒரு பொருளை, ஒரு பெரிய ஒரு குடிக்கிறதுக்காக ஒரு டப்பை வாங்கி வந்துட்டீங்கன்னா, டப்பை வாங்கிட்ட உடனே தண்ணி ஊற்றிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அது கழுவப்பட்ட பிறகுதான் அதுல எல்லாமே கொட்டுவீங்க. ஒரு பெரிய வெசல் வாங்கிட்டீங்க, ஓகே, புது வெசல் வாங்கிட்டீங்க, புகார்ல பிரியாணி வாங்கிட்டு எடுத்து போட்டுருவீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? பாத்திரம் இருக்குப்பா போடு. அந்த பிரியாணி அந்த பாத்திரத்தை வரதுக்கு என்ன பண்ணணும்? வாஷ் பண்ணணும். அதைத்தான் முதல் நாள் கர்த்தர் வாஷ் பண்றார். பிரியாணிகளை போல அபிஷேகமும் ஆசீர்வாதமும் மகிமையும் கிருபையும் விடுதலையும் சேமமும் ஆசீர்வாத கர்த்தர் கொடுக்க ஆயத்தப்படுத்துகிறார். அந்த முதல் நாள் வெறுமையா இருக்கிற காரியத்தை கர்த்தர் மாற்றி அமைத்து இருள் அகற்றி வெளிச்சத்தை கொடுப்பதற்காக தான் இந்த முதல் நாள் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 26:12 அதிகாரம். இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், இன்னும் ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 26 அதிகாரம் 12-15 வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்களானால் ஈசாக்கு குறித்து பார்க்க முடியும். அதை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 26:12-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் முதல் நாள் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்து அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பினார்கள். பார்த்ததெல்லாம் நிரப்பப்பட்டது. ஆனால் தேவன் ஈசாக்கு கைவிடவில்லை. அவன் விதைத்தது ஒன்னு விதைத்தான், எத்தனை மடங்கு அறுவடைச்சான்? 100 மடங்கு. அன்பான தேவ பிள்ளை, முதல் நாள் தேவனுடைய சமூகத்துல உற்சாகத்தோட வந்திருக்க அன்பான தேவனை பார்க்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் பாத்திரத்தை என்கிட்ட கொடு, என் வார்த்தையை உள்ள விதை. இந்த 21 நாட்கள் நீ பார்க்காத, நீ பார்க்க போகிற, நீ விதைத்தது ஒரு விசுவாசம் அறுவடை செய்ய போது 100 ஆனது. ஹல்லேலூயா. இஸ் a supernatural God. இந்த ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த 21 நாட்களும் நான் மண்ணுன்னு சொல்லுங்களேன். நான் மண்ணு. நீங்க நிஜமா மண்ணா இருந்தா மண்ணுன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் மண்ணு, பொண்ணுல நான் மண்ணு. இந்த மண்ணை இயேசு பொன்னாக மாத்துவா. என் ஜீவனுள்ள தேவன். I can challenge you and tell you in the platform of the God, the 21 days ஆபிரகாம் இருந்த தேவன், ஈசாக்கின் தேவன், நம்முடைய தேவன் நிச்சயமாக இந்த பாத்திரத்தை வடிவமைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வெறுமையாக பார்த்து நிரப்புன்றார். அந்த நிரப்பக்கூடிய காரியத்துக்கு உள்ள இருக்கிற காரியத்தெல்லாம், அசுத்தமா இருக்கிற காரியங்களை நிரப்பினதெல்லாம் வெளியெடுத்து விட்டு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். அவன் விதைத்தது 100 மடங்காக காணப்பட்டது. இந்த கூட்டம், அந்த கூட இந்த ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இது எப்படி சாத்தியம்? ஈசாக்கோட தேவன் இருந்தார். என் தேவன் இந்த நாள் உங்களோட இருப்பார்னு வாக்குறுதி கொடுக்க. ஏனென்றால் அவர் சொல்றாரு, அந்த குவியன் செய்தது போல என்னால செய்யக்கூடும் என்று சொல்ல. ஏன்னா நீங்கள் என் கையில இருக்கிறீர்கள். அதே தேவன் தான் இன்னைக்கு உன்னோட பேணிக்கு நிரப்புங்கன்னு சொன்ன தேவன் தான் இன்றைக்கு ஆண்டுகளை பார்த்து சொல்றாரு, 21 நாட்களை நீங்க நிரப்புவீங்க. இல்லாதவளை இருக்கிறவளை அழைக்கிற தேவன். ரோமர் 4:17 சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமா இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இந்த பாத்திரம் இருக்கு, பாத்திரத்துக்குள்ள சில இல்லாம இருக்கு. I know the vessel is super. பார்க்கிறதுக்கு அழகா வந்திருக்கீங்க, தேவ சமூகத்தை விசுவாச வேதத்தை சுமந்திருக்கீங்க. வெளிப்புறம் அழகா இருக்கிறது, உள்ளுபுறத்துல துக்கம் இருக்கிறது. வெளிப்புறம் அழகா இருக்கிறது, உள்புறத்துல பயம் இருக்கிறது. வெளிப்புறம் அழகா இருக்குது, உள்புறம் இருளடைந்து இருக்கிறது. ஐயோ, எனக்கு நடக்கவில்லையே, எனக்கு சம்பவிக்கவில்லையே, என் வியாதியா இருக்கட்டும், வறுமையா இருக்கட்டும், ஆண்டவருடைய அபிஷேகம் நிறைவில்லாமல் கோணலானவை செவையாக முடியாமல் அழுது கொண்டு இருக்கிறேன். 21 நாட்கள் உன்னால என்னால் சொல்ல முடியும். உன் பாத்திரத்தை கர்த்தர் நிரப்பி வைக்க போகிறார். உன் பாத்திரம் நிச்சயம் நிரம்பி வழிய போகிறது.
you will see the wonders. பக்கத்தில் விசுவாசோட நான் பார்க்க தான் போறேன். என் பாத்திரம் நிரம்ப போகுது. புதிய நில கர்த்தர் அபிஷேகிக்க போறார். ராபா ஷாகபா தீராபோ லமஹந்தரே ஜியாதுராபு ஜிஹேந்தரு தரபு ஷகதி ஹந்தரலபா. பலுகி பெருகி நிரப்பின் சொல்லும் பொழுது அது ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது, ஈரலாக இருந்தது. இன்றைக்கு உங்க பாத்திரத்தை நிரப்ப போகும் பொழுது ஒருவேளை வெறுமையா வந்திருக்கலாம், குறைவாக வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம். ஒன்று என்னால் ஆணிதரமாக சொல்ல முடியும், He is a supernatural God. He is a wonderful God. He is a mighty God. இந்த முதல் நாள் என் தேவனுடைய சமூகத்தில் வந்து அன்பான தேவ பிள்ளைகளை கைகளை உயர்த்துவோம். இது ஒருவேளை வீடியோல பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும், நேரையில பார்த்து ஒவ்வொரு கைகளை உயர்த்துங்க இருக்கிற இடத்துல. My God, that 21 நாட்கள் தேவ மகிமை இறங்க போகிறது. இந்த 21 நாட்கள் மகிமை நடக்க போகிறது. இந்த 21 நாட்கள் தேவன் இந்த பாத்திரத்தை புதுமையாக்க போகிறீர். அன்று இந்த நாள் முதல் நாள் இவர்கள் வெறுமையை என் கர்த்தர் இந்த பாத்திரத்தை நிரப்புகிறீர். வெறுமையான பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புகிறீர். வெறுமையான பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புகிறீர். இனி பழைய பாத்திரம் அல்ல, இது புது பாத்திரம். இது பழைய பாத்திரம் அல்ல. சிந்தை புதிதாகப்படட்டும். புதிய சிந்தை உண்டாக்கப்படட்டும். சூழ்நிலை புதிதாக உண்டாக்கப்படட்டும். ரேபா லஸன மமாக்கோ தோரோ அஸில பெபேசகிலி மம்மா ஹந்தரே பௌகதரலமா. ஓ அன்பான தேவ பிள்ளைகளே, உன் வெறுமை, உன் குறைவு இந்த பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புகிறார். உன் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குற நாள் இது. உன் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குற நாள் இது. நீ வந்திருக்கிறாய் அல்லவோ, உன் வெறுமை மாறப் போகிறது. உன் வெறுமை மாறப் போகிறது. உன் துக்க நாட்கள் மாறப் போகிறது. ஐயோ, இந்த பாத்திரத்தில் யாரும் இருப்பார்கள்? ஐயோ, இந்த பாத்திரத்தில் அழுக்கா இருக்கிறது, என் ஜபத்துக்கு பதில் வராமல் இருக்கிறது. ஆண்டு சொல்லுகிறார், மகனே மகளே, நீ உபவாசத்தை கலந்து கொண்டிருக்கிறாய் அல்லவோ, you have come to God this fasting. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. இந்த முதல் நாள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், முதல் உன் வெறுமையை நான் மாற்றப் போகிறேன். உன் வெறுமையை நான் மாற்றப் போகிறேன். பாத்திரம் ஒன்று இல்லாம இருக்கிறது என்று சொல்லி வந்திருக்கிறாய் அல்லவோ, உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. வேதம் சொல்லுகிறது, ஐயோ நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடனை கொடுப்பாய் என்று. ஆனால் அநேக கடத்தினாலும் அநேக பிரச்சனை போராட்டத்தில் அழுகை பல்ல தாக்கலை இருக்கலாம். அன்று சொல்லுகிறார், மகனே உன் பாத்திரத்தை நான் நிரப்ப போகிறேன். வெறுமையா ஒழுங்கின்மையா இருக்கிற காரியங்களை இந்த 21 நாட்களை நான் எடுத்து அப்புறப்படுத்தி இருளை வெளிச்சமாக்கி ஒழுங்கின்மையை ஒழுங்காக்கி அசுத்தங்களை நீக்கி போட்டு பரிசுத்தத்தினாலே உன் பாத்திரத்தை நிரம்பி வைக்கிற நாள் இது. நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் உன் பாத்திரம் நிரம்ப போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடி தேவ சமூகத்தில் வார்த்தை விட்டு கேள், ஆண்டவரே change my vessel my Lord. என் பாத்திரத்தை மாற்றும். பரிசுத்த பரலோக தேவன் நம்ம காலில் உலாவி கொண்டிருக்கிறார் உன் பாத்திரத்தை மறுரூபப்படுத்துவதற்கு. ஹொந்தோரேல துரோ ஜே அல்லலாஹதோல அல்லலதோ அதலதீன ஹதலிமோ கதலிதோ லௌஸி அல்லலபா. என்னால் ஆணிதரமாக சொல்ல முடியும், within this 21 days you will see the changes. இந்த 21 நாட்களிலே கர்த்தர் மகிமை சேவா சபையே, இதை பார்த்து கொண்டு அன்பான தேவ சமூகத்தில் இருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, உன் கண்ணிருக்கும் பாத்திரத்தை நிரம்பி வழிய போகிறது. வெறுமைகளை எல்லாத்தையும் எடுத்து போட்டு தாபரத்தினாலும் மச்சங்களினாலும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். இதனால் ஒரு மகிமையான காரியம் சம்பவிக்கும். நீ மண்ணாய் இருந்து வந்தாய் அல்லவோ, நீ என் கைகள் இருக்கிறாய். ஆவியானவர் சொல்றார், நீ என் கைகள் இருக்கிறாய். நான் உன் பாத்திரத்தை புதிதாக்க போகிறேன். நானே குவையன். I'm a creator. I'm a creator and a molder. I want to mold your life. Let the past move away from you. பழையது கடந்து போகட்டும், பழையது ஒழிந்து போகட்டும்.
இதோ நான் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். பழைய காரியத்தை திரும்பி பார்க்காதே, புதிய காரியத்தை செய்கிறேன். அது இன்றைக்கு நீ என் கையில் இருக்கபடியாக இன்றைக்கு தோணும். Past is past. ஒரு புதிய பாத்திரம் என் தேவன் வடிவமைக்க போகிறார். நல்ல தகப்பனே, இந்த முதல் நாள்ல கர்த்தர் வெறுமையாக இருந்த, சீர்கொழி இருந்த, இருளடைந்த நிரப்பினது போல எங்களோட வாழ்க்கையில் நிரப்ப போகிறேன். ஈசாக்கு விதைத்த போது 100 மடங்கு வரும் என்று விதைக்கவில்லை. கர்த்தர் முன்பாக விதைத்தான். விதைத்தது மாற்றம் அவனோட பணியாக இருந்தது. ஆசீர்வதிப்பது தேவனோட பணியாக இருந்தது. இன்றைக்கு முதல் நாள் வந்திருக்கான தேவ பிள்ளை நாள் ஒன்று சொல்ல முடியும். நீங்கள் அறுவடைக்கு ஆயத்தமாகுங்கள், அறுவடைக்கு ஆயத்தமாகுங்கள். என் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். Thank you my Lord. இந்த காலை முதல் நாள்ல நீ பேசின நல் வார்த்தைக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறேன். கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு முடிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பிட்ட தாரத்தில் உம்முடைய வார்த்தையை நீ சொல்லுகிறீர். அந்த வார்த்தையை பெரிதாக்க அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வந்த யாவரும் வெறுமையாக போகாதபடிக்கு இந்த பாத்திரத்தை நிரப்பி இருளை அகற்றி பிரசன்னமானி ஆஸ்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்தி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அனைவர் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமமே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனிடம் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் கர்த்தரை வருக மட்டும் என்றென்றும் எப்போதும் சதா காலம் மத்தியில் இருப்பதாக. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை பார்க்கிற யாவருக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தொடர்ச்சியா பாருங்கள். நிச்சயமாக 21 நாட்களுக்கு பிறகு ஒரு மகிமையான காரியம் சம்பவிக்கும். இந்த முதல் நாள் உங்கள் இருளை அகற்றி, வெறுமையை அகற்றி, கோணலான செம்மையாக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.